கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்முடைய தேவன் நம் மீது வைத்த கிருபை, அவருடைய இரக்கம், வேதத்தில் உள்ள ரகசியங்களையும் மறைபொருட்களையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் தேவனுக்கு நாம் நன்றிகள் என்ன பண்ணலாம், ஏறெடுத்துக்கொள்வோம். நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே எதின் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ சத்தியம் அப்படின்றது உண்மை. இந்த உண்மை நம்ம எதிலிருந்து விடுதலையாக்கும் நம்மளை? இந்த உலகத்தில் நிறைய பொய்யான விஷயம் இருக்குது, நிறைய தவறான விஷயம் இருக்குது. அதெல்லாம் சரியா தவறா அப்படின்றத நம்ம எப்படி தான் கண்டுபிடிக்க முடியும்? சத்திய வசனத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த வகையில் அநேக பாடங்களை நம்ம கற்றுக்கிட்டு வரோம். இந்த நாளிலும் வேதத்தில் ஒரு அருமையான ஒரு பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, த அட்டோன்மெண்ட் டே சாக்ரிஃபைசஸ், பாவ நிவாரண நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை அப்படின்னா பாவ நிவாரண நாளின் பலிகள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், சொல்லலாம். பாவ நிவாரண நாள் அப்படின்ற ஒரு நாள் நம்முடைய பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாளில் நம்முடைய தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பலி செலுத்த சொல்லியிருக்கிறாங்க. அந்த காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு படிக்க போகிறோம். இந்த போன வாரம் சாத்தான் பாடம் பார்த்தோம்ங்களா, எதிராளியாக சாத்தான். அதுக்கு முந்தின வாரம் என்ன பாடம் பார்த்தோம், யாருக்க ஞாபகம் இருக்கா? பிரதர், போன வாரம் கேட்டாலே கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் தான் பிரதர் ஏதாவது கண்டுபிடிக்க முடியும் பாடத்தின் தலைப்பை. நீங்கள் அதுக்கு முந்தின வாரத்தினுடைய சப்ஜெக்ட் வேறு கேட்குறீங்க. என்ன பாடம் பார்த்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படின்றது எப்படி நம்முடைய தேவன் கட்ட சொன்னாங்க, அப்படி கட்ட சொன்னதின் நோக்கம் என்ன, அதில் நிஜத்தில் இருக்கக்கூடிய நமக்கு, அதாவது பழைய ஏற்பாட்டில் அந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டதுக்கும் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கும் எப்படிப்பட்ட சம்பந்தம் இருக்குது அப்படின்றத நிழலும் பொருளுமா நம்ம என்ன பண்ணோம், பார்த்தோம். அதை தொடர்ந்து அதனுடைய கண்டினியூவேஷனாக கூட இந்த பாடத்தை நம்ம என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஆசரிப்பு கூடாரம் நம்ம பார்த்தோம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன முக்கியமான வேலை நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன வேலை நடக்கும்? பலி செலுத்துகிற வேலை நடக்கும். அப்போ இந்த பாவ நிவாரண நாளின் பலிகள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பலியை கண்டிப்பாக எங்கே தான் எடுத்திருப்பாங்க, ஆசரிப்பு கூடாரத்தில். சரி, உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிறோன்னா ஒரு சில கேள்விகள், சாதாரண கேள்விகள். நீங்கள் யாரும் தப்பாக என்ன பண்ண வேண்டாம், பிரதர் எங்களுக்கு தெரியாது இல்லை மறந்துட்டோன்றத சொல்கிறதுக்காக கேள்வி கேட்குறான்னு நம்ம என்ன பண்ண வேண்டாம், நினச்சிக்க வேண்டாம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் 3 முக்கியமான பாகங்கள் யாராவது சொல்ல முடியுங்களா? பிரகாரம் அப்படின்றது வெளிப்பகுதி, ஓகே, என்ட்ரன்ஸ். அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம். இந்த 3 முக்கியமான பாகங்கள் இருக்குது. அப்போது பிரகாரத்தில் 2 பொருள் இருக்கும் முக்கியமாக. ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது பலிபீடம், இன்னொன்று தண்ணீர் தொட்டி. ஓகே, இப்போ பிரகாரத்துலேருந்து நம்ம ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளே போனோம் அப்படின்னா, அங்கே பரிசுத்தலம் இருக்குது. அங்கே ஒரு 3 பொருள் இருக்கும். சமூகத்து அப்பம் வைக்கப்பட்ட மேஜை இருக்கும், குத்து விளக்கு இருக்கும், தூப பீடம் இருக்கும். ஓகே, இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பரிசுத்த ஸ்தலத்தில். பரிசுத்தலத்துலேருந்து உள்ள மகா பரிசுத்தலத்துக்கு போனோம் அப்படின்னா அங்கே என்ன இருக்கும்? உடன்படிக்கை பெட்டி. பாடம் நல்லா கவனிச்சிருக்கிறீங்க. ஓகே, எனக்கு ஈஸி, இன்னைக்கு பாடம் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறோம். இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஏறெடுக்கப்பட்ட பலிகளை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். பாவ நிவாரண நாளின் பலிகள். இப்போ பாவ நிவாரண நாள் அப்படின்ற இந்த தலைப்பை கேட்கும்போது, இந்த பாவ நிவாரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்தை நிவர்த்தி செய்கிறது. அப்போ பாவ மன்னிப்புக்கான ஒரு நாள், கரெக்டுங்களா? இது யார்கிட்ட இந்த ஒரு நாள் விசேஷமாக தேவன் இதை பலி செலுத்த சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள், கரெக்டுங்களா?
இஸ்ரேல் ஜனங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பாவ நிவாரண நாள் அப்படின்ற ஒரு நாள்ல பலி செலுத்தணும். அந்த பலி செலுத்துவது நிமித்தமாக ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்களும் என்ன பண்ணப்படும்? மன்னிக்கப்படும், நிவிர்த்தி செய்யப்படும். படிக்கலாம் பாருங்க, லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். ஸோ கர்த்தருடைய சந்நிதியில் அப்படின்னு சொல்லும்போது எங்க அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்தில், மகா பரிசுத்தமான ஸ்தலத்தில் இந்த பாவங்கள், அதாவது என்னன்னு பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் கடந்த ஒரு வருடம் செய்த பாவத்துக்கான ஒரு மன்னிப்பை இந்த பாவ நிவாரண நாளில் அவங்கள சுத்திகரித்து அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கிற ஒரு வேலை என்ன பண்ணுது அன்னைக்கு நடக்குது. அப்போ இந்த பாவ நிவாரண நாளில் இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னா என்ன பண்ணப்படணும் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே பலி என்ன பண்ணணும்? கொடுக்கப்படணும். என்னென்ன பலிகள் அப்படின்னு பார்க்கும்போது முதலாவது ஒரு பலி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்க, லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேர பண்ணி. ஸோ ஆரோன் இவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதான ஆசாரியன். அவர் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யணும், பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்னா தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளை அப்படின்னா முதல்ல பாவ நிவாரணத்துக்காக பலி கொடுக்க வேண்டிய மிருகம் என்ன? காளை. காளை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது பலியா கொடுக்கணும். அப்போ ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த பாவ நிவாரண நாளில் முதலாவது ஒரு மிருகத்தை பலியா செலுத்தணும். அது எந்த மிருகம் அப்படின்னு பார்க்கும்போது காளை. கரெக்டுங்களா? அடுத்து இந்த காளை பலி மட்டும் போதுமா இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு, அந்த பாவ நிவாரண நாளில் பலி செலுத்துவதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது கூடவே இன்னொரு மிருகத்தை என்ன பண்ண சொன்னாரு? பலியிட சொல்லியிருக்கிறாரு. அது எந்த மிருகம் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம், லேவியராகமம் 16:7. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி. ஸோ முதல்ல பார்த்தோம் காளைய பலியை என்ன பண்ணோம்? செலுத்தணும். அதுக்கப்புறம் எதை பலி செலுத்த சொன்னார் அதை தொடர்ந்து அப்படின்னு பார்க்கும்போது 2 வெள்ளாட்டு கடா வருது. அதுல என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வெள்ளாட்டு கடா என்ன பண்ணப்படணும்? பலியிடப்படணும். அப்ப 2 வெள்ளாட்டு கடா ஆசரிப்பு கூடார வாசல்ல வந்து நிற்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம், லேவியராகமம் 16:8ஆம் வசனம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு. இப்ப 2 வெள்ளாட்டு கடாவை கொண்டு வந்து எங்க நிக்க வைக்கணும்? ஆசரிப்பு கூடார வாசல்ல. கரெக்டுங்களா? அங்க நிக்க வச்சுட்டு சீட்டு போடணும். சீட்டு போட்ட உடனே எந்த ஆட்டின் பேர்ல சீட்டு வருதோ அந்த ஆடை என்ன பண்ணணும்? அடுத்தது பலி செலுத்தணும். அப்ப அதாவது என்னன்னு பார்த்தோம்னா சீட்டு போடணும். அப்ப கர்த்தருக்கென்று ஒரு ஆடு என்ன பண்ணப்படும்? தெரிந்து கொள்ளப்படும். எப்படி அப்படின்னு பார்த்தா சீட்டு போடுறது நிமித்தமா. அப்ப அந்த சீட்ல எந்த ஆடு வருதோ அந்த ஆடு என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். இன்னொரு ஆடு இருக்குல்ல, 2 ஆட்டுல ஒன்று வந்து பலி செலுத்துறதுக்காக எடுத்துக்கணும். இன்னொரு ஆடு என்ன பண்ணணும் அப்படின்னா போக்காடை என்ன பண்ணுமா? அனுப்பி விட்டுறணுமா. படிக்கலாம் பாருங்க, லேவியராகமம் 16:9ஆம் வசனம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி. அந்த சீட்டு போடும்போது சீட்டு விழுந்த வெள்ளாடு இருக்கு இல்லையா, வெள்ளாட்டு கடா, அதை என்ன பண்ணணும்? அடுத்து பாவ நிவாரண பலியா என்ன பண்ணணும்? பலி செலுத்த கடவன் அப்படின்னு என்ன பண்றார் அப்படின்னு பார்க்கும்போது சொல்றாங்க. அடுத்து லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். போக்காடாக விடப்பட சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்திரத்திலே போக விடவும் கர்த்தருடைய சந்நிதியில் உயிரோட நிறுத்தி. இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த அந்த ஒரு வெள்ளாட்டு கடாவை ஆசரிப்பு கூடாரத்துல பலி செலுத்தணும். அந்த ஒரு இன்னொரு ஆடு வரும்ல, கூட இருந்த ஆடு, அது பலி செலுத்தக்கூடாது. அது என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது வனாந்தரத்துக்கு போக்காட என்ன பண்ணணும்? அனுப்பி விட்டுறணும். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாவ நிவாரண நாளில் நடக்கக்கூடிய சம்பவம், செலுத்தக்கூடிய பலி. முதல்ல காளை, அதுக்கப்புறம் வெள்ளாட்டுக்கடா. ஒன்று வந்து பலி செலுத்தணும்,
எங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரத்தில், இன்னொன்று போக்காடா என்ன பண்ணணும், அனுப்பி விடணும். ஸோ அப்படின்னா இதுதான் எப்போ பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பாவ நிவாரண நாளில் பலி செலுத்த வேண்டிய ஜீவன்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ பலி செலுத்தணும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி பலி செலுத்துறது. இப்போ எதை பலி செலுத்துறது என்ன பண்ணியாச்சு, இப்போ நம்ம பார்த்தாச்சு. அது எப்படி பலி செலுத்தணும், அதுவும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் எப்படி சொல்லி இருக்கிறார் அப்படி என்ன பண்ணணும், செலுத்தணும். அப்போ முதலாவது ஒரு பலியை நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி அதை பலி செலுத்த சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, பலி நம்பர் 1 என்ன பலி? ஃபர்ஸ்ட் காளை. ஸோ பாவ நிவர்த்திக்காக முதலாவது காளை என்ன பண்ணணும், பலி செலுத்தணும். எப்படி செலுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது படிச்சிடலாம். லேவியராகமம் 16:11 வசனம். லேவியராகமம் 16 வசனம். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மிருகத்தை பலி செலுத்தணும். அந்த பாவ நிவாரண நாளில் பாவ நிவாரண பலியா இந்த காளை என்ன பண்ணணும், கொண்டு வரணும். கொண்டு வந்து அந்த காளை என்ன பண்ணணும், கொன்று. அப்பனா என்ன பண்ணணும், அதை சாகடிக்கணும். சாகடிச்சு அந்த காளையினுடைய ரத்தத்தை என்ன பண்ணணும், ஆரோன் என்ன பண்ணணும், கொஞ்சம் எடுத்துக்கணும். ஸோ காளையை கொன்று அதனுடைய ரத்தத்தை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அது கூடவே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். லேவியராகமம் 16:12 வசனம். லேவியராகமம் 16 வசனம். கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தணலினால் தூப கலசத்தை நிரப்பி. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தணலினால் தூப கலசத்தை என்ன பண்ணுமா, இப்போ காளையை கொண்டு ரத்தத்தை எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தூப கலசம் இருக்குது. அந்த தூப கலசம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நெருப்பு அப்படின்றது ஆசரிப்பு கூடாரத்தில் எங்க இருக்கும், ரொம்ப ஈஸியான குத்து விளக்குல நெருப்பு. ஓகே, அது வந்து எங்க இருக்குன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கு. இப்ப பலி செலுத்துறது எங்க, பலி எங்க செலுத்துவாங்க, சரி படத்தை பார்த்து சொல்லுங்க. பலி பிரகாரத்தில் செலுத்துவாங்க. எங்க எதன் மீது அப்படின்னு பார்க்கும்போது பலிபீடத்தின் மீது. ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பலிபீடத்தில் பலி செலுத்துகிற ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, நெருப்பு நல்லா எரிய வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது பலி செலுத்துவாங்க. இப்போது அந்த பலிபீடத்துல இருந்து தூப கலசத்தில் கொஞ்சம் நெருப்பு என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். அடுத்து என்ன பண்ணலான்னு பாருங்க. பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரத்தம் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தூப கலசம், அதில் நெருப்பு என்ன பண்ணிக்கிட்டாரு, எடுத்துக்கிட்டாரு. கூடவே கைப்பிடி நிறைய ஒரு பொருள் எடுத்துக்க சொல்றாரு. தூப வர்க்கம். தூப கலசம் அப்படின்றது பாத்திரம், அதுக்குள்ள நெருப்பு எடுத்துக்கிட்டாரு. கூட என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நெருப்புல போடுறதுக்கு தூப வர்க்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாசனை. சாம்பிராணி சொன்னதான் எல்லாருக்கும் தெரியுமா? ஓகே, சாம்பிராணினே வச்சுக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது நெருப்புல போடும்போது என்ன ஆகும், புகை வரும், நல்ல வாசனை என்ன பண்ணும் வரும். ஸோ தூப வர்க்கத்தை என்ன பண்ற அப்படின்னு பார்க்கும்போது எப்படி எடுத்துக்கணுமா, கைப்பிடி நிறைய, கையால் எவ்வளோ அள்ள முடியுமோ அவ்வளோ என்ன பண்ணணும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது திரைக்கு உட்புறமா என்ன பண்ணணும் வரணும். அப்பனா இது எங்க நடக்குது இந்த வேலை, ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியில, அதாவது என்ன பார்க்கும் பிரகாரத்தில் என்ன பண்ணுது இந்த ஒரு விஷயங்கள் நடக்குது. பலி செலுத்துற விஷயமாகட்டும், நெருப்பு எடுக்கிற விஷயமாகட்டும், கூடவே சாம்பிராணி, கரெக்டுங்களா, தூப வர்க்கத்தை கொஞ்சம் என்ன பண்ணணும் கைப்பிடி நிறைய எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரோன் எங்க பிரவேசிக்கணும், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன பண்ணணும் பிரவேசிக்கணும். இப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்த உடனே நேராக மகாபரிசுத்தலத்துக்கு ஆரோன் போயிடலாமா அப்படின்னு பார்த்தோம்னா நேராக என்ன பண்ணக்கூடாது, உடனே போகக்கூடாது. இப்போ கொண்டு வந்தார்ல கையில், அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் எங்கே போகணும், ஒரு உள்ள மகாபரிசுத்தலத்துக்கே போக முடியும்.
ஸோ இப்போ பரிசுத்த தலத்தில் அவர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். லேவியராகமம் 16:13 வசனம். லேவியராகமம் 16:13 தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை போட கடவன். ஸோ இப்போ என்ன பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பலியை செலுத்தக்கூடிய ஆரோன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்க ரொம்ப பயபக்தி என்ன பண்ணணும் இருக்கணும். தேவன் என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அதன் அடிப்படையில் என்ன பண்ண அவரு போய் செய்யணும். ஒருவேளை ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணாலும் என்ன ஆகும், இவருடைய உயிருக்கே என்ன இல்லை உத்தரவாதம் கிடையாது. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு என்ன பண்ணாது இருக்காது. அதனால இவன் என்னன்னு பண்ணணும் அப்படின்னா, தான் சாகாதபடிக்கு தூப மேகம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது எழும்பணும். இப்போ தூப மேகம் எங்கிருந்து எழும்ப வாய்ப்பு இருக்குது? பரிசுத்தலத்தில் என்ன இருக்குது? தூப பீடம் இருக்குது. இவரு பலிபீடத்துல இருந்து என்ன எடுத்தாரு? நெருப்பு எடுத்தார். அந்த நெருப்பு எங்க போடணும்? இப்போ தூப பீடத்துல போடணும். அப்ப நெருப்பு மேல அடுத்து ஒண்ணு போடணும். எது வர்றதுக்கு? தூப வர்க்கம்னே சொல்லலாம். கரெக்டுங்களா? ஸோ தூப வர்க்கத்தை இப்ப தூப பீடத்துல என்ன பண்ணணும்? போடணும். ஒருவேளை நெருப்பு எடுக்காம போயிட்டு தூப வர்க்கத்தை தூப பீடத்துல போடுறான்னு வச்சுக்கிங்களேன், என்ன வராது. அப்போ புகை வரணும் அப்படின்னா அது காரணம் என்ன? இப்போ நெருப்பு எந்த அளவுக்கு நெருப்பு இருக்குதோ அந்த அளவுக்கு தூபபீடத்தை போடும்போது புகை என்ன பண்ணும்? எழும்பும். அந்த புகை எழும்புறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பரிசுத்தலத்தை முழுசும் என்ன பண்ணணும்? நிரப்பணும். இப்போ இது நிரம்பி அடுத்து பரிசுத்தலத்திலிருந்து புகை எங்க உள்ள போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மகா பரிசுத்தலத்துக்குள்ள போய் என்ன பண்ணும்? சாட்சி பெட்டி, உடன்படிக்கை பெட்டி இருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லா என்ன பண்ணும்? ஸோ அதான் பார்க்குறோம், சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கிற அளவுக்கு என்ன பண்ணுமா? புகை நல்லா போடணும். கரெக்டுங்களா? ஸோ என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது தூப வர்க்கத்தை போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா புகை எழும்பும். இது நிரப்பி பரிசுத்தலத்தை நிரப்பி அதுக்கப்புறம் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தா மகா பரிசுத்தலத்துக்கு போயிட்டு அந்த சாட்சி பெட்டி என்ன பண்ணணும்? போடணும். அந்த அளவுக்கு இவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது கொண்டு வந்த அக்னி நெருப்பையும் போடணும், கூடவே எண்ணத்தையும் போடணும், தூப வர்க்கத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா போடணும். ஸோ இப்படி தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பரிசுத்தலத்தில் பிரகாரத்திலேருந்து உள்ள வந்த ஆரோன் செய்ய வேண்டிய வேலையை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்குறோம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, பரிசுத்தலம் ஃபுல்லாக புகை ஆயிடுச்சா, வாசனை என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கும்போது எழும்பிடுச்சு. இப்போ அது எங்கேயும் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மகா பரிசுத்தலத்துக்குள்ளேயும் போயிடுச்சு. இப்போ போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஆரோன் எங்கே போகலாம்? மகா பரிசுத்தலத்துக்குள்ள போகலாம். இப்போ மகா பரிசுத்தலத்துக்குள்ள போயிட்டு அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். லேவியராகமம் 16:14 லேவியராகமம் 16:14 பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஆரோன் எங்கே போயிட்டாரு? மகா பரிசுத்தலத்துக்குள்ள போயிட்டாரு. அங்கே போய் என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது காளையை கொண்டு ரத்தம் எடுத்தாருல்ல ஒரு பாத்திரத்தில், அந்த ரத்தத்தை கொண்டு போய் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று, அப்போனா முன்னாடி என்ன இருக்கணும்? உடன்படிக்கை பெட்டி. கரெக்டுங்களா? உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி இவர் நின்றுட்டு தன் விரல்நாள் கிருபாசனத்தின் மேல் என்ன பண்ணுவோம்? முதல்ல தெளிக்கணும். அப்புறமா கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது கிருபாசனத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? தெளிக்கணும். 7 தரம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது தெளிக்கணும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இதான் உடன்படிக்கை பெட்டி. அதுக்கு முன்னாடி ஆரோன் நின்றுக்கிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது உடன்படிக்கை பெட்டி மேலே என்ன பண்ணுவார்? தெளிப்பார். அதுக்கப்புறம் இவர் எதிர்க்க நின்றுருக்கார் இல்லையா, இங்கே நின்றுக்கிட்டு இப்படி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது மேலே இருந்து கீழே என்ன பண்ணுவார்? ரத்தத்தை தெளிப்பார். அதுக்கப்புறம் உடன்படிக்கை பெட்டிக்கு எதிர்க்கவும் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது தெளிப்பார். அதுக்கப்புறம் உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கமாகவும் என்ன பண்ணுவார்னா தெளிப்பார். நம்ம 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் படித்தோம் அப்படின்னா மேலிருந்து கீழ்ப்புறமாகவும் தெளிக்கணும். அதுக்கப்புறம் உடன்படிக்கை பெட்டி உள்புறமாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது ரத்தத்தை என்ன பண்ணால் தெளிக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஆராய்ச்சியாளர்கள் பார்த்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது மேலிருந்து கீழே தெளிக்கணும், இந்த உடன்படிக்கை பெட்டி சைடில் என்ன பண்ணணும்? இப்படியும் தெளிக்கணும். அப்படி தெளிக்கும் போது இந்த ரத்தம் அதனுடைய ஷேப் எப்படி தெரியுமா இருக்கும்? ஸோ என்ன அப்படின்னு பார்க்கணும், அங்கேருந்து இப்படி இப்படி தெளிக்கிறாரு, அதுக்கப்புறம் இப்படி தெளிக்கிறார். ஸோ அப்படி தெளிக்கும் போது இந்த ஒரு ரத்தம் எந்த வடிவில் தெளிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா
கிராஸ் சிலுவை வடிவில் என்ன பண்ணப்பட்டிருக்கும், தெளிக்கப்பட்டு இருக்கும். ஸோ இந்த பாவ நிவாரண நாளில் முதலாவது காளை பலியை எப்படி தேவன் செலுத்த சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வகையில் தான். கரெக்டுங்களா? நிறைய பேர் பார்க்கறத பார்த்தா, பிரதர் நம்ம பைபிள் தான் படிச்சுட்டு இருக்கிறோமா, மிருகத்தை கொன்று ரத்தத்தை எடுத்து பலி செலுத்துற விஷயம்லாம் யார் தான் பண்ணுவா? யார் தான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு உலகத்தில்? இந்துக்கள் பண்ணுறாங்க, இந்தியாவில் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஆப்பிரிக்காவில் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி மிருக பலி அவங்க தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது எங்கே படிச்சுட்டு இருக்கிறோம்? பைபிளில் பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான விஷயத்தை தான் நிறைய பேர் படிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் தேவன் அன்பானவர் சொல்கிறீங்க, இரக்கமுள்ளவர் சொல்கிறீங்க, ஆனால் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த மாதிரி ரத்தத்தை என்ன பண்ணியிருக்கிறார், நிறையா கேட்டிருக்கிறார் பலி செலுத்த சொல்லி. ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் மனசில் வச்சுக்கலாம். பட் வேதத்தில் தேவன் ஒரு விஷயத்த சொல்கிறார் அப்படின்னா காரணம் இல்லாமல் இருக்குமா? என்ன காரணன்றதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அடுத்தது ரெண்டாவது ஒரு பலி என்ன பண்ண சொன்னார். இந்த காளை பலி முடிஞ்ச உடனே அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடியே ரெண்டாவது ஒரு பலியை செலுத்தணும். அந்த ரெண்டாவது பலி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளாட்டு கடா. மீண்டுமா படிச்சிடலாம். லேவியராகமம் 16:7 லேவியராகமம் 16:7 அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது 2 வெள்ளாட்டு கடா கொண்டு வராங்க. ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, நிக்க வைக்கிறாங்க. 2 ஆட்டுக்கடா மேலேயும் சீட்டு என்ன பண்றாங்க, போடுறாங்க. ஒரு ஆடு மட்டும் சீட்டு எந்த ஆட்டு மேல விழுது அதுன்னு பார்த்தோம்னா அந்த ஆடு என்ன பண்ணணும், பலி செலுத்துறதுக்காக ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள என்ன பண்ணணும், கொண்டு போகணும். அப்போ கர்த்தருடைய சீட்டு விழுந்த ஆடு, அந்த ஆடை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். லேவியராகமம் 16:9 லேவியராகமம் 16:9 கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த அந்த ஆடை இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது பாவ நிவாரண பலியை என்ன பண்ணணும், அதை செலுத்தணும். எப்படி இந்த பலியை செலுத்துறது அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ பார்க்க போறோம். ஸோ இந்த வெள்ளாட்டு கடாவை கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த அந்த வெள்ளாட்டு கடாவை அடுத்து என்ன பண்ணணும், இப்போ ஆரோன் பலி செலுத்தணும். எப்படி செலுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது லேவியராகமம் 16:15 லேவியராகமம் 16:15 பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டு கடாவை அவன் கொன்று அதன் ரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து. இப்போ என்ன பண்ண அப்படின்னா ஏற்கனவே காளை பலி என்ன பண்ணியிருக்கிறோம், எப்படி செலுத்தணும்னு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி இந்த வெள்ளாட்டு கடாவை முதல்ல என்ன பண்ணோம், பலி செலுத்தணும். என்ன பண்ணணும், முதல்ல கொல்லணும். கரெக்டுங்களா? சாகடிக்கணும். சாகடிச்சு இந்த வெள்ளாட்டு கடாவை ரத்தத்தை என்ன பண்ணணும், கொஞ்சம் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், அடுத்தது உள்ள வரணும். படிக்கலாம் பாருங்க. காளையின் ரத்தத்தை தெளித்தது போல அதன் ரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து. ஸோ இப்போ என்ன பண்ண அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாவது இந்த வெள்ளாட்டு கடாவையும் கொன்று அதோட ரத்தத்தை எடுத்து எங்க வரணும் அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்தலத்துக்குள்ள வந்து மகா பரிசுத்தலத்துக்குள்ள என்ன பண்ணோம், வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க காளையினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி தான் அதுக்கு மேல என்ன பண்ணோம். ஸோ காளையின் ரத்தத்தை தெளித்தது போல அதன் ரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதுக்கு முன்பாக என்ன பண்ணோம், தெளிக்கணும். எப்படியாக அப்படின்னு பார்க்கும்போது காளையினுடைய ரத்தம் எப்படி கொண்டு போய் தெளிக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி இந்த வெள்ளாட்டுக்கடன் ரத்தம் அடுத்து என்ன பண்ணணும், கொண்டு போய் அதன் மீது தெளிக்கணும். இப்படி தெளிப்பது நிமித்தமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். லேவியராகமம் 16:16 லேவியராகமம் 16:16 இஸ்ரேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவன். ஸோ இது எல்லாம் ஏன் செலுத்தணும், ஏன் இதெல்லாம் காளையும் அதுக்கப்புறம் வெள்ளாட்டு கடாவையும் பலி செலுத்தணும் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய தீட்டு, அவங்களுடைய பாவம், இது எல்லாத்துக்கும் அவங்களுடைய மீறுதல் எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த பாவத்துக்கான நிவாரணமாக தான், அந்த பாவத்தை மன்னிப்பதற்காக தான்
இந்த பலிகள் என்ன பண்ண சொல்றாரு தேவன்? செய்ய சொல்றாரு. அப்போனா எப்பப்பெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா, வார வாரம் செய்யலாங்களா, இல்ல மாசம் ஒரு தடவை? அப்ப தேவன் எப்படி சொன்னாரோ அப்படிதான் என்ன பண்ணவங்க இதை செய்யணும். தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். லேவியராகமம் 16:34 லேவியராகமம் 16:34 இப்படி வருஷத்தில் ஒரு முறை இஸ்ரேல் புத்திரருக்காக அவர்களுடைய சகல பாவங்களுக்கும் பாவ நிவர்த்தி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையா இருக்க கடவுது என்று சொல் என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே ஆரோன் செய்தான். சோ இப்படி இந்த பாவ நிவர்ண பலியாக காளையும் வெள்ளாட்டு கடாவையும் எப்ப செலுத்தணும், எப்பப்பெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா வருஷத்துல ஒரு முறை தான். அதுவும் எந்த டைம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பாவ நிவாரண நாள் வருஷத்துல ஒரு டைமு. அந்த டைம்ல என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுடைய எல்லாருடைய பாவங்களுக்காகவும் இந்த 2 மிருகங்களுடைய பலியை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? செலுத்த சொல்லி இருக்கிறார். அப்ப நம்ம முன்னாடியே கேட்ட மாதிரி இந்த மாதிரி மிருக ஜீவன்கள் பலியா கொடுக்கிறதுக்கு அந்த பலிய விரும்பி நம்முடைய தேவன் கேட்டிருப்பாருங்களா? கேட்டிருப்பாருங்களா? அப்படி மிருகத்தை பலியாகிற நிமித்தமாக தேவன் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த மிருகத்தின் ரத்தத்தை என்ன பண்றாரு? விரும்புறாருங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன நோக்கத்துக்காக அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப பார்க்க போறோம். இப்ப மிருகங்கள்லாம் இருக்குல்ல உலகத்துல, இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாவ நிவாரண நாள்ல இல்ல மற்ற டைம்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில டைம்ல மிருகத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்க பலியா என்ன பண்ணியிருக்கிறாங்க? செலுத்தி இருக்கிறாங்க. அப்படி பலியா செலுத்தப்பட்ட மிருகங்கள் இருக்குது, ஒட்டுமொத்த உலகத்திலேயும் மிருகங்கள் இருக்குது. கரெக்டுங்களா? அப்ப பலி செலுத்தப்பட்ட மிருகங்கள் ஜாஸ்தியா இல்ல உலகத்தில் இருக்கிற மிருகங்கள் அதிகமா? இப்போ ஒருவேளை தேவன் இந்த மிருக பலியை விரும்புறார் அப்படின்னா இதை குறித்து என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். சங்கீதம் 50:9 50 சங்கீதம் 9 உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களில் இருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கி கொள்வதில்லை. தேவன் என்ன சொல்றாங்க? உன் வீட்டிலிருந்து காளையும் பலியா, அதுக்கப்புறம் உன் தொழுவத்திலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் என்ன பண்றது இல்லை, வாங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றார். ஏன் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா அடுத்த வசனம் படிக்கலாம் பாருங்க. 10 50 சங்கீதம் 10 சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் 1000 திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். ஏன் அவர் கேட்க மாட்டாரு? அதாவது அவங்க வீட்டில் வச்சிருக்கிறத விட இந்த ஒட்டுமொத்த அண்ட சராச உலகத்துல இருக்கிற மிருக ஜீவங்கள் இருக்கிறாங்க இல்லையா, அது எவ்வளவு மிருகங்கள் இருக்குது, அது எல்லாமே யாருடையது? தேவன் படைச்சிருக்கிறார். அது யாரு தான் சொந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு தான். இந்த காளை பலி செலுத்துறதுனாலையும் இல்ல வெள்ளாட்டுக்கடா பலியாகிறதுனாலையும் தேவனுக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயம் திருப்திப்படுத்துற மாதிரி நடந்துடுது அப்படின்னு என்ன பண்ண வேண்டாம், நினைக்க வேண்டாம். அப்பனா இந்துக்கள் எப்படி மிருகத்தை பலியா கொடுக்கறாங்களோ இல்ல மற்ற மதத்தினர் ஒரு சிலவங்க இந்த மாதிரி மிருக பலி என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். அதே மாதிரி தான் பைபிள்ல இருக்கு அப்படின்னா அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாது. அப்போ தேவன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் அப்படின்னா காரணம் இல்லாம இருக்காது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மிருக பலிகள் நிமித்தமாக, மிருகங்கள் பலியாகிற நிமித்தமாக, மிருகங்கள் ரத்தம் சிந்துவது நிமித்தமாக ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா என்ன சொல்லலாம்? எல்லா ஜனங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டுருமா? ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்கள் அந்த மிருக பலி செலுத்துறதுனால அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்வு, பாவம் நிவாரணம் அடைஞ்சிடுச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் இந்த அட்டோன்மெண்ட் டே, அதாவது பாவ நிவாரண நாள்ல இன்னொரு காளையோ இன்னொரு வெள்ளாட்டு கடை பலி செலுத்த வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அப்ப வருஷம் செலுத்துறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த பாவம் நிவிர்த்தி என்ன பண்ணல, ஆகல.
படிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் ம். அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் ம். வருஷம் தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. வருஷா வருஷம் அதே காளை பலி, அதே வெள்ளாட்டுக்கடா பலி செலுத்துறதுனால அப்படி பலி செலுத்துறவங்களுடைய பாவங்கள் அவங்க பூரணமாகிற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு விஷயம் என்ன பண்ணாது, நடக்காது அப்படின்னு என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும் வாசனை படிக்கிறோம். அப்பனா நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டுல காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நிழலான விஷயங்கள் எல்லாமே நேரடியா பார்க்குற அதே ஒரு விஷயத்துக்காக இல்லை, மாறாக ஒரு நன்மை பின்னாடி வரப்போகுது. அந்த நன்மைக்கான நிழலா மாத்திரம் தான் எது இருக்குது. அப்பனா உண்மை உண்மை அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளுக்கு நிழலா தான் எது இருக்கு அப்படின்னு பார்த்தா நியாயப்பிரமாணம். அதுக்கு கீழே கொடுக்கப்பட்ட எல்லா பலி செலுத்துற விஷயங்களும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அடங்கி இருக்குது. அது கொடுக்கப்பட்டதன் நோக்கமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது வரப்போகிற நன்மைகளுக்கு பொருளா என்ன பண்ணுதுங்களா அது இருக்குதான் நியாயப்பிரமாணம். அப்பனா இனிமே வரக்கூடிய நன்மை அதனுடைய நிழல் தான் நியாயப்பிரமாணம். அதுக்கு கீழே கொடுக்கப்பட்ட எல்லா விதமான பலி செலுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ புதிய ஏற்பாட்டு வசனங்களை நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டு வசனத்தில் என்ன பண்ண போறோம் நம்ம இங்க அது வந்து நிழல், இங்க வந்து நிஜம். அப்போனா நிஜம் அப்படின்றது தான் ஒரிஜினல் கரெக்டுங்களா? அப்போ அந்த நிஜத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய காரியங்கள், அங்கே செலுத்தப்பட்ட பலிகள் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது படிக்கலாம் ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு ம். முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக இப்போ எழுதியிருக்கிறது. முன்னாடி இப்போ பழைய ஏற்பாட்டில் இப்போ படித்த விஷயங்கள் இவ்வளோ நேரம் படிச்சோம் இல்லைங்களா, இது மாத்திரம் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஏன் அது எழுதப்பட்டிருக்குன்னே என்ன பண்ணல, நமக்கு படிக்கும்போது நேரடியாக என்ன பண்ணல, புரியல. ஆனால் அது எழுதப்பட்டது எல்லாமே எதுக்காக எழுதப்பட்டிருக்குங்களா? முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் எதுக்காக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா நமக்கு போதனை, அதில் நமக்கு ஒரு படிப்பினை என்ன பண்ணுது இருக்குது. அது நம்மளோட என்ன பண்ணியிருக்கு, சம்பந்தப்பட்டிருக்குது. நிஜத்தில் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கான நிழலா என்ன பண்ணுது பழைய ஏற்பாட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ படிக்கலாம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ம். ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. ம். பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. பரலோகத்தினுடைய சாயல் அது எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்த ஆசரிப்பு கூடாரம், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பாவ நிவாரண பலிகள், இன்னும் ஒரு சில காரியங்கள் என்ன பண்ண போறோம், நம்ம பழைய ஏற்பாட்டில் நிறைய விஷயங்களை படிக்க போறோம். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயல், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த விஷயங்கள் எல்லாமே. ஆனா நிஜம் எது அப்படின்னா, பொருள் எது அப்படின்னு பார்த்தோம்னா பரலோகத்தில் ஒரிஜினலா போய் சேர போறவங்க. அப்ப அப்படிப்பட்டவங்களுடைய பலி என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எப்படிதான் சுத்திகரிக்கப்பட முடியும் அப்படின்னா இதை காட்டிலும் விசேஷித்த பலி என்ன பண்ணப்படணுமா, கொடுக்கப்பட வேண்டும். அது நிமித்தமாக தான் இவங்க சுத்திகரிக்க முடியும். அப்பனா பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட இந்த காளை பலியோ இல்லை வெள்ளாட்டுக்கடா பலியோ பாவத்துக்கான நிவர்த்தியா என்ன பண்ணல இல்லை. அப்போ இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்கள் இது செலுத்தப்பட்டதுனால நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. இப்போ நிஜத்துல அந்த இஸ்ரேல் ஜனங்கள் யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் என்ன பண்றாங்க, அடையாளமா இருக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னா, அவங்களுடைய பாவம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா காளை பலியோ வெள்ளாட்டுக்கடா பலியோ கொடுக்கறதுனால என்ன பண்ண போறதில்ல, ஆகிறது கிடையாது. ஆனா இவைகளிலும் விசேஷித்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அப்ப இவைகளிலும் விசேஷித்த பலி அப்படின்னா அதுதான் நிஜமான பலி.
அந்த பலி ஆகிறதுனால தான் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய பாவங்களும் நிவர்த்தி என்ன பண்ண போகுது, ஆக போகுது. ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட போகுது. அப்பன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய பாவத்துக்கு, அதாவது பாவம் மன்னிப்பு கிடைக்கணுன்றதுக்காக இதை செஞ்சா உங்களுடைய பாவம் என்ன பண்ணப்படும், மன்னிக்கப்படும். இல்லை இதை செஞ்சா மன்னிக்கப்படும். இல்லை இப்படி நீங்க என்ன பண்ணுங்க, இருங்க, அதனால என்ன பண்ணப்படும், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னா அப்படியெல்லாம் என்ன பண்ணப்படல, சொல்லப்படலை. மாறாக இந்த பாவங்கள் நிவர்த்தி ஆவதற்கும் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் தேவனோட வந்து சேர்வதற்கும் விசேஷமான பலி, பெட்டர் சாக்ரிஃபைசஸ் தேவன் ஏற்படுத்தியிருக்கிறாரு. அந்த பலிகளின் நிமித்தமாக மாத்திரமே ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய பாவங்கள் என்ன பண்ணப்படும், மன்னிக்கப்படும். அப்பன்னா நிழல்ல பார்த்தோம், இப்ப நிஜத்துல என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். காளை பலி, இந்த பாவ நிவர்த்திக்காக முதலாவது பலியான ஒரு மிருகம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காளை. இந்த காளை நிஜத்துல யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஓகே. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த காளை பலியாகிற ஒரு விஷயம் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுறதுக்கு முதலாவது ஒரு பலி என்ன பண்ணப்படணும், கொடுக்கப்பட வேண்டும். அந்த காளை பலி யார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. So, எல்லாரையும் மீட்பதற்காக, எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்காக பலியா ஒப்பு கொடுத்த, அங்க எப்படி காளை வந்து பலியாச்சோ அதே மாதிரி இங்க நிஜத்துல புதிய ஏற்பாட்டு காலத்துல யார் வந்து பலியா இருக்கிறா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது பலியா இருக்கிறாரு. இப்போ நிஜத்துல நம்ம பார்க்குறோம், முதலாவது காலை இயேசு கிறிஸ்துன்னு பார்த்துட்டோம். அப்போ நிழல்ல பார்க்கும்போது யாரெல்லாம் அங்க இருந்தா, என்னென்ன விஷயம்லாம் இருந்தது என்ன பண்ண போறோம், அப்படியே இங்க நிஜத்துல ஒப்பிட்டு என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். அப்பனா அங்க யார் பலி செலுத்தினது, பிரதான ஆசாரியனாகிய ஆரோன். எதை பலி செலுத்தினாரு, 1 காளை, அதுக்கப்புறம் வெள்ளாட்டு கடா பலி செலுத்திருக்கிறாரு. ஒரு ஆடு பலி ஆகல, அது எங்க அனுப்பிட்டாங்க, போக்காடா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரத்துல வெளியே என்ன பண்ணிட்டாங்க, ஊருக்குள்ள அனுப்பி விட்டாங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் நடந்திருக்குது. இப்போ அந்த காளை வந்து இயேசு கிறிஸ்துன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த காளைய பலியாக்கின ஒரு விஷயம், அதை பலி செலுத்தினது யார் அப்படின்னு பார்க்கும்போது பிரதான ஆசாரியன். இப்ப இந்த ஆரோன் பிரதான ஆசாரியன் யாருக்கு அடையாளமா இருக்கிறார், என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஓகே நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். அப்போ பிரதான ஆசாரியன் அப்படின்ற பேரு யாருக்கு தான் பொருந்தும், அதுவும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தான் பொருந்தும். அப்படின்னா பிரதர் காளை பலியானதும் இயேசு கிறிஸ்து, அந்த காளையை பலி செலுத்தின ஆரோனும் இயேசு கிறிஸ்துவா அப்படின்னு கேட்டோம்னா படிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும். ஸோ இப்போ கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு, அப்போனா பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியனா ஆரோன் வந்தார் இல்லைங்களா, அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு பலி செலுத்தி அவங்களுடைய பாவ மன்னிப்பு உண்டாக்குறதுக்காக என்ன பண்ணார், அவரு பலி செலுத்தினாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து இனிமே வரப்போகிற ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நன்மையை கொடுக்கக்கூடிய, இல்லை எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கிறதுக்கு என்னவா வெளிப்பட்டிருக்கிறாருங்களா, பிரதான ஆசாரியர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வெளிப்பட்டிருக்கிறாரு. அப்போ இந்த பிரதான ஆசாரியனாக ஆரோன் இங்கே யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரிங்க பா, நீங்கள் கொஞ்சம் புரியுற மாதிரி என்ன பண்ணுங்க சொல்லுங்க. எப்படி அப்படின்னா இங்க பலி செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஆரோன் பண்ணார் இல்லைங்களா, இப்போ இயேசு கிறிஸ்து பலியானார்ல. இப்போ இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதான ஆசாரியன். அவரு எதை பலி செலுத்தினாரு, காளையரோட ரத்தத்துங்களா, அவரே என்ன பண்ணார் பலியா. அப்பனா தன்னுடைய சரீரத்தை என்ன பண்ணார், அவரே பலியா என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்க ஒப்பு கொடுத்தார்.
அப்போனா பிரதான ஆசாரியனுக்கு ஆரோன் அப்படின்றது இயேசு கிறிஸ்து அப்படின்னா, அவர் பலியாக்கின காளை அப்படின்றது யார் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துனுடைய மாம்சம். கரெக்டுங்களா? அப்போனா ரெண்டுமே யார் இப்போ? ஸோ பிரதான ஆசாரியனாகி இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னையே தன்னுடைய மாம்சத்தை என்ன பண்ணிட்டார் பலியா? அங்க எப்படி காளை வந்து கொன்னு ரத்தத்தை என்ன பண்ணாங்க எடுத்து, அந்த ரத்தத்தின் நிமித்தமாக தான் என்ன பண்ணுது பாவம் மன்னிப்பு உண்டாகுதோ, அதே மாதிரி இங்க இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு மரிச்சு அவருடைய ரத்தத்தினால தான் என்ன பண்ணியிருக்கிறாரு பாவம் மன்னிப்பு மீட்பை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா உண்டு பண்ணியிருக்கிறாரு. பாவம் நிவிர்த்தி ஆகிறதுக்கான வேலை என்ன பண்ணியிருக்கிறாரு செஞ்சிருக்கிறார். எபிரேயர் 9:12 படிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 9:12 வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். யாரு? வெள்ளாட்டுக்கடா இடங்காளை இவைகளுடைய ரத்தத்தினால என்ன பண்ணல, ஒட்டுமொத்த உலகத்துக்கு பாவம் மன்னிப்பு என்ன பண்ணல உண்டாகல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகாபரிசுத்தலத்துக்குள்ள பிரவேசித்து நித்தியமான ஒரு மீட்பு, எல்லாருக்கான மீட்பு என்ன பண்ணிட்டார் நம்முடைய ஆண்டவர் உண்டாக்கிட்டாரு. அப்பனா காளை எப்படிப்பட்ட ஒரு மிருகமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த பழுதும் இல்லாத மிருகமா என்ன பண்ணணும், பலி செலுத்த ஒரு மிருகத்தை கொண்டு வராங்கன்னா அது என்ன பண்ணும், பழுது என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது. ஸோ அப்படியாக தான் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். எபிரேயர் 7:26 எபிரேயர் 7:26 பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிரதான ஆசாரியர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவருடைய சரீரமாகிய அந்த மாம்சம் அதுல ஏதாவது பாவம் வந்துச்சா? கிடையாது. எப்படின்னா பழுதற்ற ஒரு காளை. அப்ப பரிசுத்தர் குற்றமற்றவர் மாசு இல்லாத ஒருத்தரா என்ன பண்ணிருக்காருன்னா பலியா இருக்கிறார். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். இப்ப இந்த பாவ நிவாரண நாள்ல காளை பலியாகணும், வெள்ளாட்டு கடை என்ன பண்ணணும் பலியிடணும். இப்ப இந்த வெள்ளாட்டு கடை கூட எங்க இருந்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட இருந்து என்ன பண்றாங்க 2 வெள்ளாடை கொண்டு வர சொல்றாங்க. ஆனா அந்த காளை பலியாகிற அந்த ஒரு காளை இருக்கு இல்லைங்களா, பலியாகக்கூடிய காளை, அது எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. ஆரோன் பலி செலுத்துறாரு. ஸோ அப்படியே பார்க்கும்போது அது எதுக்காக அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போனா இந்த காளை பலி, அந்த காளை பலியான ஒரு விஷயம் எப்படியாக நடந்திருக்குன்னா தானா என்ன பண்ணியிருக்கு நடந்திருக்குது. அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கா தெரியுங்களா, இப்படியாக ஒட்டுமொத்த உலகத்துடைய பாவத்தை நிவர்த்தி செய்யற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு நான் பலியாகணும் அப்படின்னா நானே என்ன பண்றேன் விருப்பப்பட்டு என்ன பண்ணிருக்கிறாரு வந்திருக்கிறார். எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 10:7 எபிரேயர் 10:7 அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். சோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனை பார்த்து, தேவனே உம்முடைய சித்தத்தை செய்ய என்ன பண்ற இப்போ வரேன், இப்படியாக காளையாக பலி செலுத்தி பலியாகி நான் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா அந்த சித்தம் நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னும் போது நான் என்ன பண்றேன் விருப்பத்தோட வந்து என்னைய என்ன பண்றேன் பலியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பூமிக்கு வந்து என்ன பண்ணாருன்னா 30 வருஷம் வளர்ந்தார். ஸோ அந்த 30வது வயசுல என்ன பண்ணாரு, ஞானஸ்தானத்தின் மூலமாக என்ன பண்ணாருன்னா தன்னை பலியாவதற்கு ஒப்பு என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது கொடுத்தாரு. ஸோ அப்படி ஒப்பு கொடுத்த நிமித்தமாக இப்போ அவர்கிட்ட அந்த 30 வயசு வரைக்கும் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்க. லூக்கா 2:52 லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஸோ இப்போ பிரதான ஆசாரியனுக்கு ஆரோன் என்ன பண்ணாருன்னா ரத்தத்தை எடுத்துட்டு போனாரு, கூடவே என்ன எடுத்துட்டு போனார் அப்படின்னு பார்த்தா நெருப்பு என்ன பண்ணாரு எடுத்துக்கிட்டார் தூப கலசத்துல. கரெக்டுங்களா? அப்போ அந்த தூப பீடத்துல இருந்து புகை வரணும் அப்படின்னா என்ன எடுத்துட்டு போனாருன்னா தூப வர்க்கம் எடுத்துட்டு போனாரு. அந்த தூப வர்க்கம் இப்ப பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து அப்படின்னா
அவர்கிட்ட தூப வர்க்கமா என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஞானம், அவருடைய வளர்ச்சி, தேவனுடைய கிருபை, மனுஷர் தயவு, இப்படியாக என்ன பண்ணார்னா நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா, தனக்குள்ள அப்படிப்பட்ட நல்ல குணலட்சணங்கள் என்ன பண்ணாரு, வச்சிருந்தார், வளர்த்திருந்தார். அது எல்லாத்தையுமே என்ன பண்ணார் தெரியுங்களா, செஞ்சும் காட்டினாரு. போயிட்டு அங்க வந்து பிரதான ஆசாரியன் ஆரோன் வந்து பரிசு ஸ்தலத்துக்குள்ள அந்த நெருப்பை போட்டுட்டு அது மேல என்ன போட்டாரு, தூப வர்க்கத்தை போட்டார் இல்லைங்களா. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த தூப வர்க்கம் மாதிரி இருக்கக்கூடிய அவருடைய கேரக்டர் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாரு, நெருப்புல போட்டு போட்டு புகை என்ன பண்ணுது, அப்படியே எழும்புது. ஸோ அந்த தூப வர்க்கத்திலிருந்து அந்த நெருப்புல போட்ட அந்த புகை வந்து எப்படி இருக்கும் வாசனை. ஸோ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரோன் எப்படி அந்த தூப வர்க்கத்தை கைப்பிடி நிறைய என்ன பண்ணாரு. அப்ப கைப்பிடி நிறைய எடுக்கிறது அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, கை நிறைய அப்படின்னா ஃபுல்லா அவருக்குன்னு ஏதாவது வச்சுக்கிட்டாருங்களா, எதுவுமே அவருக்காக வச்சுக்கல. பிதாவினுடைய சித்தம் என்னவோ அதுக்காக ஃபுல்லா கை நிறைய என்ன பண்ணாரு. அப்பனா ஃபுல்லா அள்ளி என்ன பண்ணிருக்கிறாரு, நெருப்புல என்ன பண்ணிருக்கிறாருன்னா போட்டிருக்கிறாரு. அது நிமித்தமா புகை எழும்பி இருக்கு. அந்த புகை பரிசு ஸ்தலத்தையே மூடுற அளவுக்கு என்ன பண்ணிருக்கு, எழும்பி இருக்கு. அது நிரம்பி அதுக்கப்புறம் எங்க போச்சு இந்த புகை, மகா பரிசு ஸ்தலத்துல. அப்பனா தேவன் எங்க இருப்பாரு, அங்கதான் இருப்பாரு. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் சுகந்த வாசனையா அதை அங்கீகரிக்கிற அளவுக்கு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தூப வர்க்கத்தை அவருடைய குணலட்சணங்கள் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அக்னி மாதிரி இருக்கக்கூடிய சோதனையில உபத்திரவத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்காக சுகந்த வாசனையான பலி என்ன பண்ணியிருக்கார், ஒவ்வொரு நாளும் தன்னையே என்ன பண்ணியிருக்கிறார்னா பலியாக்கி இருக்கிறார். அப்பனா எந்த அளவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது கை நிறைய, அப்பனா ஃபுல்லா. அப்ப கை நிறைய அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய இருதயம் இருக்குல்ல, உங்க கையை நீங்க இப்படி ஃபுல்லா மடக்குனீங்க அப்படின்னா என்ன சைஸோ அந்த சைஸ் தான் என்ன பண்ணும், ஹார்ட் இருக்கும் அப்படின்னு. அப்பனா ஒரு ஹார்ட் அளவுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது முழுசா மனசார என்ன பண்ணியிருக்கிறாரு கொடுத்துனா, காசோ பணமோ கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. அவருடைய ஜீவனை அவரே என்ன பண்ணோம், பலியா முழுசா கொடுத்திருக்கிறார். அப்பதான் கை நிறைய என்ன பண்ணியிருக்கிறார், அந்த தூபகரத்தை அள்ளி கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, அவருடைய வாழ்க்கையை என்ன பண்ணியிருக்கிறார்னா அந்த தூப பீடத்துல போட்டது நிமித்தமாக இப்போ உபத்திரவங்களும் கஷ்டமும் பாடுகளும் அக்கினி மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு. இதன் மத்தியில அவர் போட்ட தூப வர்க்கம் தேவனுடைய பார்வை எப்படி இருந்துச்சு தெரியுங்களா. படிக்கலாம் பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும். சுகந்த வாசனையா என்ன பண்ணாருன்னா, தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாவா அப்படியே கொடுத்தாரு. எப்போ போட்டாரு இந்த மாதிரி சுகந்த வாசனையா அப்படின்னு பார்த்தோன்னா, அவருடைய வாழ்க்கை என்ன பண்ணிருக்கு, இந்த மாதிரி தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கை என்ன பண்ணிருக்கு. அப்படியே தேவன் அதை பார்த்து என்ன பண்ணாரா, ரொம்ப சந்தோஷப்படுற அளவுக்கு, திருப்தி ஆகிற அளவுக்கு இவர் போட்ட தூப வர்க்கம் என்ன பண்ணிருக்கு. சரி, இதெல்லாம் நாம ஏன் பிரதர் படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த மாதிரி முழுசா என்ன பண்ணிருக்கிறாருன்னா அள்ளி போட்டு தேவன் இப்படி பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு, தேவனை திருப்திப்படுத்துற அளவுக்கு, தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்ம அன்பு கூர்ந்தது போல நீங்களும் என்ன பண்ணுங்க, அன்பிலே இருங்க. அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அந்த பரலோக மகிமை விட்டுட்டு பூமிக்கு வந்து இந்த பூமியில ஒவ்வொரு நாளும் பிதாவுடைய சித்தம் செய்வதற்காக தன்னையே சுகந்த வாசனையான பலி என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த தூப பீடத்தில் எரிகிற அக்னியில் என்ன பண்ணியிருக்கிறாரு முழுசா. அதுவும் யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா, பிதாவாகிய தேவன் கட்டாயப்படுத்தினாரா நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு? இல்லை, அவராகவே மனசு வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, ஃபுல்லா தன்னை என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கொடுத்து சிலுவையில் என்ன பண்ணிட்டா அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணிட்டாரு கொடுத்து முழுவதுமாக என்ன பண்ணிட்டா அப்படின்னு பார்க்கும்போது பிதாவுடைய சித்தத்தை இந்த பூமியில் என்ன பண்ணிட்டாரு
செஞ்சு முடிச்சு என்னவா ஆயிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்துக்கான பாவ நிவாரண பலியாக, காளையாக, இந்த உலக மனுஷனா இருக்கக்கூடிய ஆதாம் இறந்து போன ஜீவனுக்கு ஜீவன் என்ன பண்ணிட்டார் கொடுத்து, இப்போ ஆதாம் அவருடைய சந்ததிகளுக்கு பாவ மன்னிப்பு உண்டாக்குறதுக்காக காளை பலி என்ன பண்ணிட்டார் இயேசு கிறிஸ்து மரிச்சு அவருடைய பலி என்ன பண்ணிட்டாரு நிறைவேற்றிட்டாரு. அப்ப ஜீவனுக்கு ஜீவன் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டாருன்னா சரி நிகர் சமான விலையா என்ன பண்ணிட்டாருன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தோம் ஈடுபலி சப்ஜெக்ட் ஞாபகம் இருக்குங்களா, மீட்கும் பொருள். இப்படியாக ஆதாமுக்கு ஈக்குவலா என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது சரி நிகர் சமான ஒரு விலையா தன்னுடைய ஜீவன் என்ன பண்ணிட்டாரு கொடுத்து ஆதாம மீட்டுட்டாரு. அது நிமித்தமாக அவருடைய சந்ததி என்ன பண்றாரு, இந்த பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் என்ன பண்றாருன்னா மீட்கிற ஒரு வேலை என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது செஞ்சிட்டாரு அப்படின்னு பார்க்குறோம். அப்பனா இந்த காளை பலி ஆயிடுச்சு. பலியான உடனே தேவன் இஸ்ரவேலனுடைய பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சாரா? அப்பனா இயேசு கிறிஸ்து மரிச்ச உடனே எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு கிடைச்சிருச்சு, எல்லாரும் மீட்கப்பட்டாங்க அப்படின்னா உலகம் என்ன பண்ணிருக்கணும்? இப்போ எவ்வளவு வருஷம் ஆச்சு மரிச்சு நம்முடைய ஆண்டவர்? அப்ப இயேசு கிறிஸ்து மரிச்ச உடனே என்னன்னா பலியா செலுத்தி இருக்கிறார் அவரை. ஆனா அதுக்கப்புறம் ஒரு சில வேலைகளை செஞ்சார். அவர் மரிச்சு உடனே கூட பரலோகத்துக்கு என்ன பண்ணல போல, 40 நாள் என்ன பண்ணாரு இந்த பூமியில். அப்படின்னா பலியானது பிரகாரத்துல, அங்க பிரகாரத்துல இருந்து எங்க போகணும்? பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்தலத்துக்குள்ள, மகா பரிசுத்தலத்துக்குள்ள போயிட்டு ஒரு சில வேலை என்ன பண்ணணும் செய்யணும். அதுக்கப்புறம் தான் எங்க போகணும்? பரிசுத்தலத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் எங்க போக முடியும்? மகா பரிசுத்தலத்துக்கு. அப்பனா இயேசு கிறிஸ்து மரிச்ச உடனே எங்க பரலோகத்துக்கு போயிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். அப்போஸ்தலர் 1:3 அப்போஸ்தலர் 1:3 அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது மரிச்ச உடனே இயேசு கிறிஸ்து போல பரலோகத்து போல 40 நாள் என்ன பண்றாரு? சீஷர்களுக்கு தரிசனம் கொடுக்குறார். அதுக்கப்புறமா 40 நாள் கழிச்சு எங்க போறாரு? பரலோகத்துக்கு. அப்பனா அதுக்கு முன்னாடி 40 நாளுக்கு முன்னாடி ரத்தம் சிந்தினார் இல்லையா? எப்போதான் அந்த ரத்தம் மகா பரிசுத்தலம் எதுக்கு அடையாளம்? பரலோகத்துக்கு அடையாளம். அப்ப அந்த மகா பரிசுத்தமாகிய பரலோகத்துக்கு இயேசு கிறிஸ்து எப்போ ஏறி போனார் அப்படின்னு பார்த்தோம்னா 40 நாளுக்கு அப்புறம். படிக்கலாம் பாருங்க, எபிரேயர் 9:24. எபிரேயர் 9:24. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஆசரிப்பு கூடாரம் கைகளால் செய்யப்பட்டுச்சு இல்ல, அதுல பிரதான ஆசாரியன் ஆரோன் போனாரு. அந்த மாதிரி இந்த கைகளால் செய்யப்பட்ட ஒரு விஷயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல பிரவேசிக்கல. மாறாக நிஜமான பரலோகம், நிஜமான மகாபரிசுத்தலம் அதுக்குள்ள என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரவேசிச்சிருக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய பாவத்துக்காகவும் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய பாவத்துக்கும் நிவிர்த்தியாக தான் சிந்தின ரத்தம் இருக்கு இல்லையா, அந்த ரத்தத்தை நிமித்தமாக பாவ நிவிர்த்தி செய்யறதுக்காக பிதாவாகி தேவன்ட்ட என்ன பண்ணிருக்கிறார்? போயிட்டு தன்னுடைய பலி என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒப்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்போ வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதர் இந்த பாவ நிவாரண பலி, காளை பலி, வெள்ளாட்டுக்கடா பலி ரெண்டுமே எதுக்காக அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்குன்னு சொல்லியாச்சு. ஆனால் இந்த காளை பலியை பற்றி பேசும்போது அது யாருக்காக செலுத்தப்பட்டுச்சுன்னு படித்தோம். படிக்கலாம், லேவியராகமம் 16:11. லேவியராகமம் 16:11. பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்காக காளையை கொண்டு வந்து அதை கொன்று. ஸோ இப்போ என்ன பண்றாருன்னா ஆரோன் காளை பலி எதுக்காக செலுத்துறார் அப்படின்னா முதல்ல தனக்காகவும் தன்னுடைய வீட்டாருக்காகவும். கரெக்டுங்களா? சரி, இப்போ இந்த ஆரோன் யாருன்னு படித்தோம்? நிஜத்துல பிரதான ஆசாரியன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கரெக்டுங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து அவருக்காக பலி செலுத்தணுமா? இந்த பாவ நிவாரண பலி யாருக்கு? அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது
நிழல்ல ஆரோன் அவருடைய குடும்பம், ஏன்னா ஆரோன் தவறு செய்கிறவர் கரெக்டுங்களா, அவருமே என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது இந்த பாவ சந்தையில் பிறந்தவர். அதுக்காக அவர் என்ன பண்ணலாம், தனக்காகவும் தன்னுடைய குடும்பம் அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக என்ன பண்ணப்படுது, பலி செலுத்தப்படுது. இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்காக அப்படின்னா அவருக்காக ஏதாவது பாவம் ஏதாவது பண்ணியிருப்பாரா? நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், அவர் பாவமே செய்யாதவர், பரிசுத்தர், குற்றமற்றவர். அப்படின்னா தனக்காக அப்படின்னா அவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது தலை. யாருக்கு? நமக்கு. அவருடைய சரீரம் இருக்கு. யார் அந்த சரீரம்? அவருடைய மனவாட்டி. அப்ப தனக்காக அப்படின்னா அப்படின்னு சொல்லும்போது தலையாகிய கிறிஸ்து முதலாவது மரிச்சது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தன்னுடைய மனவாட்டி, தன்னுடைய சரீரமான சபைக்காக. படிக்கலாம் பாருங்க, 1 கொரிந்தியர் 12:12. 1 கொரிந்தியர் 12:12. எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். கிறிஸ்து எப்படி இருக்காருன்னா அவர் தலையா இருக்கிறாரு, அவருடைய சரீரம் இருக்கு. அப்ப தனக்காக அப்படின்னா அவருடைய சரீர அங்கமா அவருடைய மனவாட்டியா மாற போறவங்களுக்காக முதலாவது என்ன பண்றாரு, காளையா பலியாகிறாரு. அடுத்து தன் வீட்டார் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துனுடைய பலிய அங்கீகரிச்சு யார் யாரெல்லாம் அந்த விசுவாச வீட்டுக்குள்ள வராங்களோ, இயேசு கிறிஸ்து எனக்காக பலியாத நிமித்தமாக அவரு என்னுடைய பாவங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, மரிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசுவாசி வராங்க இல்லையா, அவங்க யாருன்னு பார்த்தா அவருடைய வீட்டார். படிக்கலாம் பாருங்க, அப்போஸ்தலர் 10:43. அப்போஸ்தலர் 10:43. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். சோ அப்படியா பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து காளை பலியானது முதல்ல அவருக்காக அப்படின்னா அவருடைய சரீரமான சபை கரெக்டுங்களா. அதுக்கப்புறம் இந்த விசுவாசத்தை ஏத்துக்கிட்டு வராங்க இல்லையா விசுவாச வீட்டாரா, இவங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நிஜமான புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, பலியா இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்படின்னா யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பலியை விசுவாசிச்சு அவர் ஏற்றுக்கொண்டு அவர் வாழ்ந்த மாதிரியே வாழணும்னு வராங்களோ அவங்களுக்காக முதலாவது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கார், பலியா ஆகியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களும். அப்பனா கிறிஸ்து பலியானது நிமித்தமாக உடனே ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய பாவங்களும் மன்னிப்புப்படுறதுக்கான ஒரு வேலை நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 2000 வருஷம் இன்னும் என்ன பண்ணல. அப்பனா இந்த 2000 வருஷம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய சரீரமான சபை இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக முதலாவது இந்த பலி என்ன பண்ணியிருக்கிறாரு, செலுத்தி இருக்கிறாரு. அதுதான் நம்ம எங்க படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 1 யோவான் 2:2. 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அப்படின்னா நாம யாருன்னு பார்த்தா அந்த விசுவாச வீட்டார், கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா ஆக போறவங்க கரெக்டுங்களா. இவங்களுக்காக என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது முதலாவது பலியா இருக்கிறாரு. அப்ப நமக்காக மட்டும்தான் அவர் பலியா இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நாம, அதுக்கப்புறம் சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற, அப்ப பாவ நிவர்த்தி, பாவ நிவாரணம், அவ பாவத்துக்கான மன்னிப்பு, மீட்பு அப்படின்ற ஒரு விஷயம் யாரா இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து என்ன பலியா ஆயிருக்கிறாரு இந்த பாவ நிவாரண நாள்ல, கிருபாதார பலியா இருக்கிறாரு. காளை பலியா என்ன பண்ணியிருக்கிறாரு, பலியாயிட்டாரு. அப்ப காளை பலியா இயேசு கிறிஸ்து ஆனதுனால ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டில் காளை மட்டும் பலியா இருக்குது, அதனால இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட முடியுமா அவங்க? இல்லை. முதல்ல அந்த பலி, அதுக்கப்புறம் அவங்களுடைய பாவம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா இந்த காளை பலி எப்படி செலுத்தப்பட்டுச்சோ அதே மாதிரி பின்னாடி ஒரு பலி என்ன பண்ணணும், செலுத்தப்படணும். என்ன பலி அது? வெள்ளாட்டுக்கடா பலி.
இப்போ நம்ம எங்கே வரப்போகிறோம்? காளையை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றி படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் யாரை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த வெள்ளாட்டு கடா மாதிரி இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிர் தெழுந்து போனதுக்கு அப்புறம் பலி செலுத்துறதுக்கு ஒரு சிலர் வருவாங்க. இயேசு கிறிஸ்து மாதிரி நான் என்ன பண்றேன்? பலியாகிறேன். இயேசு கிறிஸ்து பலியான மாதிரி நான் என்ன பண்றேன்? என்ன பலியாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் 2 குரூப் வருவாங்க. அப்ப அங்க சீட்டு போடப்படும். கர்த்தருக்குன்னு ஒரு ஆடு என்ன பண்ணப்படும்? தேர்ந்தெடுக்கப்படும். அந்த வெள்ளாட்டு கடா தான் என்ன ஆகும்? இந்த பாவ நிவாரண பலியில ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள என்ன பண்ணும்? பலியாகும். அப்பனா தேவன் பச்சைபாதம் பார்ப்பாருங்களா? இப்போ இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி இந்த மாதிரி வெள்ளாட்டு கடாவா பலியாகிறதுக்கு இவங்க தான் பலியாகணும், இவங்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, இதில் வரக்கூடாதுன்னு அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாரா? அப்பனா சீட்டு போடுறது அப்படின்றது எந்த ஆட்டுக்கடா மேலே வேணா என்ன பண்ணலாம்? விழலாம். அதனால இங்க தேவன் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆடு தான் எனக்கு பலி செலுத்த என்ன பண்ணல சொல்லல. அப்ப கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த ஆடு அப்படின்னா யாரு பிரதர் அது? ஒருவேளை நானா இருக்குமோ? கண்டிப்பா நீங்களா இருக்கலாம். எப்படி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி காளை பலியாச்சு இல்லையா, அதே மாதிரியான பலி தான் யாரும் அங்க ஆக போற அடுத்தது வெள்ளாட்டு கடா. அந்த மாதிரி பலியாகிறதுக்காக நான் என்ன பண்றேன்? ஒப்படைக்கிறேன்னு முழு இருதயத்தோட யார் வராங்களோ அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாடா பலியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை பிரதர், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த மாதிரியா, இல்லை அவர் நடந்த மாதிரியா பலியாகிறதா? ஏற்கனவே நிறைய வலி கஷ்டம் இதெல்லாம் பிரச்சனையில் போயிட்டு இருக்கிறோம். இன்னும் என்ன பண்ணோம்? தேவனுக்காக சத்தியத்துக்காக வாழணும், கஷ்டப்படணும் இப்படின்னு கூப்பிட்டா இதெல்லாம் எனக்கு செட்டா ஆகாதுன்னு பலி செலுத்துறதுக்காக பின்னாடி ஆக மாட்டேன்னு போன ஒரு ஆடு. அதை பற்றி நம்ம பின்னாடி என்ன பண்ண போகிறோம், கடைசியா பார்க்க போகிறோம். ஸோ அப்போ கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த இந்த வெள்ளாடு குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். அந்த வெள்ளாடு யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தருக்காக தன்னையே என்ன பண்ணுறது, ஒப்பு கொடுத்து அர்ப்பணிச்சு அவருக்காக வாழ்வேன்னு சொல்லிட்டு வர ஆடு. இந்த ஆடு எப்படி வருமா அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவும் எப்படி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவே உங்களுடைய சித்தம் செய்ய இதோ வருகிறேன்னு வந்தார் இல்லையா விருப்பப்பட்டு, அந்த மாதிரி இவங்களுமே பலியாக தான் என்ன பண்ணியிருக்கிறாங்களாம், வந்திருக்கிறாங்களாம். படிக்கலாம் பாருங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. சோ ஆராதனை அப்படின்னா நமக்கு தெரியும். புத்தியுள்ள ஆராதனை தெரியுங்களா? 12:1 அங்கதான் இருக்குது. ஆராதனை தெரியும் நமக்கு. புத்தியுள்ள ஆராதனை தெரியுமா? புத்தியுள்ள ஆராதனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். எதை? சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமா ஜீவ பலியா எப்படி கிறிஸ்து ஆயிருக்கிறாரோ அந்த மாதிரி நான் என்னையே என்ன பண்றேன், பலியா ஆக்குறேன் அப்படின்னு ஒருவேளை தேவனுக்காக உண்மையா வாழ்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன தெரியுங்களா? புத்தி இல்ல ஆராதனை. சரிங்களா? ஸோ இப்படி புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னா பலியா ஆகிறது அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்காக இயேசு கிறிஸ்து காளை பலியா என்ன பண்ணாரு, கொல்லப்பட்டார் இல்லைங்களா, ஜீவனை கொடுத்தார் இல்லையா. இப்போ வெள்ளாட்டு கடாவும் அடுத்து என்ன ஆகும், கொல்லப்படணும், ஜீவன் என்ன பண்ணப்படணும். இப்போ அந்த மாதிரி இமிடியேட்டா வாங்க யாரெல்லாம் வரீங்களோ அவங்கள பலியா என்ன பண்ணிடலாம், அந்த மாதிரி பலியாகிற விஷயமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. இப்போ பலியாகிறது அப்படின்னா எப்படி அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியே பின்வைத்து போனார். ஸோ இப்போ கிறிஸ்து ஏன் இவ்வளோ பாடுபட்டு
அதுவும் நமக்கு முன்னாடி நடந்து போய் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா நாமளும் என்ன பண்ணுமா அவருடைய அடிச்சோட பின்பற்றி. அப்படின்னா இந்த கர்த்தருக்காக சீட்டு விழுந்த வெள்ளாடு அப்படின்றவங்க யார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவின் அடிச்சோட சரியா பின்பற்றவங்க. அப்படி அவர் நடந்தபடியே அவர் அடிச்சோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவ ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு எப்படியாக பிதாவாகிய தேவனுடைய சித்தம் செய்வதற்காக தன்னையே பலியாக்குனாரோ அப்படியே என்ன பண்ணுவாங்க இவங்க பலியாவாங்க. அப்பனா இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை சாதாரணமாக செஞ்சாருங்களா? அப்படி செய்யணுன்றதுக்காக என்னென்னலாம் அவர் பண்ணா, எப்படிப்பட்ட சூழ்நிலாம் அவருக்கு இருந்துச்சு, நிறைய படிச்சிருப்போம். அப்பனா கிறிஸ்துவ மாதிரியே ஒருத்தவங்க இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா, இப்போ கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம் அப்படின்னா, அவர் அடிச்சோட்ட பின்பற்றோம் அப்படின்னா, அடுத்து என்ன ஒரு விஷயம் நமக்கு ஆரம்பிக்கும் தெரியுங்களா? படிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 1:29. பிலிப்பியர் 1:29. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், அதனால அந்த கர்த்தருக்காக சீட்டு விழுந்த வெள்ளாடா மாறிடலாமா அப்படின்னு பார்த்தோம்னா அதனாலலாம் என்ன பண்ண முடியாது. அது அவசியம், அது அடிப்படை. அடுத்தது அவர் நிமித்தமாக பாடுபடுறது. இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணா என்ன பண்ணுவாங்க? ஏன் இந்த கர்த்தருக்கு என்று சீட்டு விழுந்த இந்த ஆடு இருக்கு இல்லையா, ஏன் இந்த மாதிரி கிறிஸ்துவனுடைய அடிச்சூட்டை பின்பற்றவங்க சிறு கூட்டமா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா அந்த மாதிரி வரவங்க அழைக்கப்பட்டவங்க அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க சிலர், அதுல உண்மையா இருக்கிறவங்க. அப்ப அந்த உண்மையுள்ளவர்கள் தான் இந்த வெள்ளாட்டு கடை. ஸோ அப்படியா பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாடு வந்தாலும் என்ன பண்ணிட்டோம், வரட்டும், அதுக்காக தாங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் மீது இருக்கிற விசுவாசம், சத்தியத்தின் மீது இருக்கிற வாஞ்சை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது தைரியமா வசனத்தை கொண்டு என்ன பண்ணுவாங்க, எல்லா பிரச்சனையும் மேற்கொள்வாங்க. இந்த பலி செலுத்துறதுக்காக தங்களை ஒப்பு கொடுத்தாங்கல்ல, அப்படி பலி செலுத்துறதுக்காக ஒப்பு கொடுத்திருக்கிற இவங்களுடைய அந்த உடன்படிக்கையினுடைய பேர் என்ன தெரியுங்களா? படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 50:5. 50 சங்கீதம் 5. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். சோ இவங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க தேவன்கிட்ட அந்த பண்ணியிருக்கிற அந்த உடன்படிக்கை, கவனன்ட், அக்ரிமெண்ட் என்ன தெரியுங்களா? நாங்க பலியாவோம் அப்படின்றது தான். ரத்த சாட்சியா? சரி, ஓகே. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு பலியினால உடன்படிக்கை அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றணும். அப்படின்னா அனுதினமும் உங்களுடைய சித்தம் செய்வோம் அப்படின்ற ஒரு வாழ்கிற வாழ்க்கை இதுதான். என்னன்னு பார்க்கும்போது பலியினால உடன்படிக்கை செஞ்சு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அப்போ இப்படி உடன்படிக்கை செஞ்சுட்டு ஒருத்தவங்க வாழ்கிறாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? உதாரணத்துக்கு ஒருத்தர் பார்க்கலாம். நிறைய பேர் இருக்கிறாங்க பைபிளில், படிக்கலாம். அப்போஸ்தலர் 9:16. அப்போஸ்தலர் 9:16. அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். யார் இது? பவுல். இந்த வெள்ளாட்டு கடா அப்படின்னு கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்துச்சுல்ல, பாவ நிவாரண பலியா அப்படி ஆவதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த வெள்ளாட்டு கடா பவுல் சொல்லலாமா? ஓகே. என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாமத்தை விசுவாசிக்கிறது மட்டும் கிடையாது, நாமத்து நிமித்தமாக என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது பாடுபடுவான் அப்படின்றது என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து படிக்கலாம். கொலோசியர் 1:24. கொலோசியர் 1:24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்படியா பாடுபடுறது சந்தோஷம். இப்படி யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமா? பாடு வந்தாலும் என்ன வரும்? கூடவே சேர்ந்து துக்கம், வருத்தம், கண்ணீர் இதானே வரும். சந்தோஷம் வருமா? ஆனால் கர்த்தருக்காக வாழ்கிறோம் அப்படின்ற அந்த வெள்ளாட்டு கடை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாடுகள் வந்தாலும் என்ன பண்ணோம், அதில் சந்தோஷப்படும். அதுவும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது யார் ஒருத்தவங்க கிறிஸ்து தலை அவருடைய சரீரங்கமாக அவருடைய மனவாட்டியாக மாறுறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, வலி வேதனைகளை அனுபவிச்சு கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க கிறிஸ்துவுக்கு பிரியமாக வாழணுன்றதுக்கு என்ன பண்ணுவாங்க,
உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ இப்படியாக தன்னுடைய குமாரன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய குமாரனை அவர் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, அவருக்காக அவருடைய சித்தம் செஞ்சு வாழ்ந்தார் இல்லையா, அதுக்காக தன்னையே கொடுத்தார் இல்லையா. இப்போ அதே மாதிரி சாயலுக்காக என்ன பண்ணுமா, அப்போ ஏன் காளை பலியான மாதிரியே வெள்ளாட்டுக்கடா பலி என்ன பண்ணோம் ஆகணும், காளையினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டுச்சு இல்லைங்களா, அது மேலே என்ன பண்ணுமா, சரி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துமாவது பாவ மன்னிப்பு கொண்டு வரும் பிரதர், அது மேலே போயிட்டு வெள்ளாட்டுக்கடா மாதிரி இருக்கிற எங்க ரத்தத்தை கொண்டு போய் தெளிக்கிறது அப்படின்றது ஏதாவது யோசிக்க முடியுதுங்களா? இல்ல அப்படிப்பட்ட ஒரு ரத்தமா நம்ம தெளிக்கப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னா இது சாதாரணமான ஒரு வாழ்க்கையா இருக்குமா, இல்ல இந்த ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குமா? அப்படியா பார்க்கும்போது இந்த வாய்ப்பு கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அவருடைய சரீரம் முழுசா நிறைவேறிச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவ நிவர்த்திக்கான வேலை என்ன பண்ற அடுத்தது ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த வெள்ளாட்டு கடவா மாறுறவங்க அவங்க தான் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் படிக்கிறோம் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கற்புள்ளவங்க இவங்க தான். அப்படின்னா உண்மையான மணவாளன், உண்மையான கணவன், அந்த கணவன் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அப்படியே கீழ்ப்படுகிறவங்க. அவர் எங்க போனாலும் அங்க என்ன பண்ணுவாங்க, அவர் பாடுகளுக்குள்ள போறாரா இவங்க என்ன பண்ணுவாங்க, பாடுக்குள்ள போவாங்க. ஐயோ இது கஷ்டமா இருக்கு என்ன பண்ண மாட்டாங்க, பின்னாடி திரும்பி ஓடிட மாட்டாங்க. ஸோ அப்படின்னா ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அங்க அவரை பின்பற்றவங்க தான் யாரு, கற்புள்ள கன்னிகை. இங்க சப்ஜெக்ட்ல பார்க்குற மாதிரி கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடா. அப்ப தேவனுடைய ஆடுன்னு சொல்லலாமா, அதை வெள்ளாடுன்னு சொல்லலாமா? ஸோ அப்படின்னா இவங்க, ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இவங்க இப்படியா என்ன பண்றாங்க, பலியாகிறாங்க. அதனால தேவன்கிட்ட எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்க போறாங்கன்னா, உலக ஜனங்களுடைய பாவங்களை போக்குறதுக்கு இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து என்ன பண்ண போறாங்க, இவங்க பலியாயிட்டு அதுக்கப்புறம் தேவன்கிட்ட ஒப்புரவாக்குற வேலையை என்ன பண்ண போறாங்க, செய்ய போறாங்க. அவர் பிரதான ஆசாரியன், நாம யாரு, ஆசாரியர்கள். அவரோட சேர்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற வேலை என்ன பண்ண போறோம், செய்ய போறோம். ஆனா இந்த ஒரு வாய்ப்புக்காக இதே மாதிரிதான் இன்னொரு ஆடு வந்துச்சு. ஏன் அது போக்காடு, இது கர்த்தருடைய ஆடு? என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது இங்க ஆசரிப்பு கூடாரத்தில் பலியாவதை காட்டிலும் உலகம் அதுக்கு ரொம்ப என்ன பண்ணுது, ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால இங்க பலியாவதை காட்டிலும் நான் எங்க போயிடுறேன், உலகத்துக்கே போயிடுறேன். படிக்கலாம் பாருங்க, லேவியராகமம் 16:10. லேவியராகமம் 16:10. போக்காடாக விடப்பட சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்திரத்திலே போக விடவும் கர்த்தருடைய சந்நிதியில் உயிரோடே நிறுத்தி. இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த போக்காடா விடப்பட்ட அந்த ஒரு ஆடு இருக்கு இல்லைங்களா, அப்போ போக்காடா இந்த ஒரு சீட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தருடைய ஆடா அது என்ன பண்ணப்படல, தெரிந்து கொள்ளப்படல பலியாகிறதுக்காக. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இது ரிஜெக்ட் ஆன ஆடா என்ன பண்ணிடுச்சு, அப்போனா இது தேர்ந்தெடுக்கப்படல, அழைக்கப்பட்டுச்சு அதுக்காக. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு என்ன பண்ணல, இது வரல. அதுலேயும் உண்மையாக பலியாகிறதுக்கு விருப்பம் என்ன பண்ணல இதுக்கு இல்லை. அதனால என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது நானும் தேவ சித்தம் செய்கிறோம் என்ன பண்ணிடுச்சு, வந்துடுச்சு. இப்போ அதன் மேலேயும் பாவ நிவர்த்தி செய்யறதுக்காக அது தலை மேலே கையை வச்சு என்ன பண்ணுறாங்க, இப்போ தலையில் கை வச்சு ப்ரேயர் பண்ணி என்ன எங்கே அனுப்புகிறாங்க அப்படின்னா வனாந்தரத்துக்கு என்ன பண்ணுறாங்களாம், அனுப்பி விடுறாங்க. அப்போ கர்த்தருடைய சந்நிதியில் உயிரோடு என்ன பண்ணுறாங்க, அந்த ஆடை நிற்க வைக்கிறாங்க. கரெக்டுங்களா, நிறுத்தி. அப்போனா இது உயிரோடு இருக்குது, இன்னொரு ஆடு என்ன ஆயிடுச்சு, அப்போனா பலியாகி என்ன பண்ணிடுச்சு, முடிஞ்சிருச்சு. இது என்ன பண்ணுது, பலியாகிறன்னு அப்படியே என்ன பண்ணுது, அதெல்லாம் நடக்கிற விஷயமா, என்னாலலாம் என்ன பண்ண முடியாது, ஆக முடியாதுன்னு உயிரோடு நின்றுக்கிட்டு இருக்கு. அதனால இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது போக்காட என்ன பண்ணுறாங்க, வனாந்தரத்துக்கு அனுப்பி விடுறாங்க. எப்படி அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது லேவியராகமம் 16:21.
லேவியராகமம் 16 அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்காக ஆள்வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட கடவன். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த போக்காடு என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருடைய அக்கிரமம் மீறுதல் எல்லாத்தையும் அந்த ஆட்டு மேலே என்ன பண்ணுறாங்க, சுமத்தி வனாந்தரத்துக்கு ஒரு ஆள்கிட்ட என்ன பண்ணுறாங்க. அப்போனா ஆளே இல்லாத ஒரு வனாந்தரத்துக்கு என்ன பண்ணுது, இது அனுப்பப்படுது. ஸோ அங்கே போய் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். லேவியராகமம் 16:22. லேவியராகமம் 16 அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்திரத்திலே போக விட கடவன். ஸோ இது எங்கே போகுது அப்படின்னா, ஆளே இல்லாத ஒரு இடத்துக்கு என்ன பண்ணுது, போகுது. அங்கேயே போய் வனாந்தரத்தில் எதுவும் சாப்பாடு இல்லாமல் கஷ்டம் வேதனை வலி அனுபவிச்சு என்ன பண்ணுது, செத்து போகுது. கரெக்டுங்களா? இதுவும் செத்து போச்சு. அதனால கர்த்தருடைய சீட்டு விழுந்த ஆடா இதை எடுத்துக்கலாமா அப்படின்னா, எப்படினாலும் சாக போறோம். கரெக்டுங்களா? கரெக்டா இல்லையா? உண்மைதானே சொல்றோம். எப்படினாலும் சாக போறோம். கரெக்டா? எந்த ஆடா செத்தா நல்லா இருக்கும்? இந்த மாதிரி பலி செலுத்துறன் வந்து இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு அழைக்கப்பட்ட நிலைமையில் நிறைய பேர் வராங்க. வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு விதையாகிய சத்தியம் என்ன பண்ணப்படுது, போதிக்கப்படுது. இந்த போக்காடா போன அந்த ஆடு இருக்கு இல்லையா, இவங்க தான் யார் அப்படின்னு பார்க்க, முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டவங்க. இந்த முள்ளுள்ள விதைக்கப்பட்ட இடத்துல வளர்றாங்க இல்லையா, இந்த விதை இருக்கு இல்லையா, அது வளரும் போது என்ன ஆச்சு, அந்த விதை முள்ளு என்ன பண்ணிருச்சு அப்படின்னு பார்க்கும்போது இது வளர்ந்து பலன் கொடுக்காம நெருக்கி போட்டுருச்சு. அப்பனா அந்த நெருக்கி போடுற அந்த முள்ளுன்னு என்ன சொல்றார் நம்ம ஆண்டவர், உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், அடுத்தது சிற்றின்பம். அப்பன்னா இந்த உலகத்தின் மீது அதிகமாக ஆசை வச்சுட்டு இந்த உலகத்தை வாழ்ற வாழ்க்கை தான் ரொம்ப பெருசு அப்படின்றத திருப்தி ஆயிட்டு எந்த பலனுமே கொடுக்காம என்ன பண்றாங்க, இவங்க மறிச்சு போயிடுவாங்க. இவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, போக்கு ஆடு. ஸோ இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல எதை தேடணும், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி என்ன பண்ணணும், தேடணும். இவங்க என்ன தேடுவாங்கன்னா, உலகத்தில் என்ன கிடைக்கும் என்ன பண்ணுவாங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்க என்ன பண்ண முடியாது, கர்த்தருடைய ஆடா மறிக்க முடியாது. அப்போ முதல்ல என்ன தேவையோ அதை என்ன பண்ண மாட்டாங்க, தேட மாட்டாங்க. மாறாக உலகத்தை என்ன பண்ணுவாங்க, உலகத்தில் என்ன கிடைக்கும் தேடுவாங்க. ஸோ இப்படியாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது இருந்த அந்த ஆடு என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒருத்தர் கையில் கொடுத்து நீ என்ன பண்ண, கொண்டு போய் இதை வனாந்தரத்தில் விட்டுடு, அங்கே யாருமே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அங்கே எதுவுமே இல்லாமல் அலைஞ்சு திரிஞ்சு என்ன பண்ணணும், அந்த வனாந்தரத்திலே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இது மறிக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க வனாந்தரமான ஒரு விஷயம் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்கும்போது நடக்க போகுது. யாருன்னா இந்த மாதிரி பாவம் சிற்றின்பத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க விரும்பி உலகத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களை யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், அந்த ஒப்பு கொடுத்த நபர் யார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். 1 கொரிந்தியர் 5:5. 1 கொரிந்தியர் 5:5. அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி பலி செலுத்துறதுக்காக வந்து இந்த மாதிரி உலக காரியத்திலே மயங்கி இருக்கிறாங்க அப்படின்னா, இப்படிப்பட்டவங்க சாத்தானுக்கிட்ட என்ன பண்ணிடலாம், ஒப்பு கொடுத்துடலாம். ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உண்மையான விசுவாசத்துக்காக என்ன பண்ணுவாங்க, வரேன் தைரியமாக போராடுறேன் பலியாகிறேன்னு வந்துட்டு இந்த விசுவாசம் என்ன பண்ணுறாங்க விட்டுட்டு விசுவாசமாகி கப்பல் என்ன பண்ணுறாங்க சேதப்படுத்துகிறவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போக்காடு மாதிரி இருக்கிறவங்க. அப்போனா இவங்க என்ன பண்ணுவாங்க, வனாந்தரத்தில் போய் வெயில் என்ன பண்ணுவாங்க,
அலைஞ்சு திரிவாங்க இல்லையா? இப்போ அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு அங்கே தான் மரணம் என்ன பண்ண போகுது, நடக்க போகுது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி பலி செலுத்துறதுக்காக வந்து நாங்கள் தேவனுக்காக கிறிஸ்துவுக்காக இப்படி என்ன பண்ணுறோம், இதை செய்கிறோம், இப்படி வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல் இந்த மாதிரி விலையுயர்ந்த என்ன பண்ணுவாங்க கற்கள்னால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கட்டுவாங்க அவங்களுடைய நம்பிக்கை. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வைக்கோல் புல் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, மரம் இதை வச்சு கட்டுவாங்க. கடைசியில் அக்கினி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்கள சோதிக்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி போக்காடாக இருக்கிறவங்க எல்லாமே வெந்து போயிடும். அக்கினியில் என்ன பண்ணிப்பாங்க, மாட்டிக்கிற ஒரு விஷயம். அப்படின்னா இந்த அக்கினி மாதிரி ஒரு விஷயம் வனாந்தரத்தில் அந்த போக்காடை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது மறிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிஜத்தில் என்னவா வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய உபத்திரவம், மகா உபத்திரவம் என்ன பண்ண போகுது, இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது. அந்த மாதிரியான விஷயத்தில் என்ன பண்ணுவாங்க, இவங்க போய் மாட்டிக்கிட்டு அக்கினியில் அகப்பட்டு தப்புன மாதிரி என்ன பண்ணுவாங்க. அங்கே என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கான எல்லா சோதனையும் அங்கே என்ன பண்ணும் நடக்கும். கடைசியாக என்ன பண்ணுவாங்க, அங்கே உபத்திரத்தில் மாட்டி என்ன பண்ணுவாங்க, மதிப்பாங்க. அப்படி மறிக்கிறதுனால கிறிஸ்துவனுடைய சரீரங்கமாக மனவாட்டி என்ன பண்ண முடியாது, இவங்க மாற முடியாது. அதுக்கான வாய்ப்பு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போனா கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா காலையாக பலியாயிட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய அடிச்சூட பின்பற்றி வரவங்க 144,000 பேர் சபை, கற்புள்ள கன்னிகை, இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பு கொடுப்பவிடுது. அப்படி வந்து மறிக்கிறவங்க எத்தனை பேர் தான்? அப்பனா இப்ப என்ன பலி நடந்துட்டு இருக்குது, வெள்ளாட்டு கடா பலியாகிற விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. காலை பலியா நம்முடைய ஆண்டவர் மரிச்சிட்டார், கரெக்டுங்களா? 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா ஏன் இன்னும் உலக ஜனங்களுடைய பாவம் நிவர்த்தி ஆகல அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் வெள்ளாட்டு கடா பலி என்ன பண்ணிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து 3.5 வருஷத்துல என்ன பண்ணிட்டாரு, அந்த அக்னியில தன்னை போட்டு என்ன பண்ணிட்டாரு, பலியாகி தேவனுக்கு பிரியமா போய் சேர்ந்துட்டார், ஓட்டத்தை முடிச்சிட்டார். ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கு இப்ப வெள்ளாட்டு கடா, அந்த பலிபீடத்து பக்கத்துல தூபபீடத்து பக்கத்துல என்ன பண்ணுது, ஐயோ நெருப்பு என்ன பண்ணும், சுடுமே, பலி ஆகலாமா வேணாமா, இல்லை எரியுறது கொஞ்சம் திடீர்னு பார்த்தா நல்லா என்ன பண்ணும், எரிஞ்சு போக என்ன பண்ணும், நல்லா சுகந்த வாசனையா இருக்கும். திடீர்னு பார்த்தா என்ன ஆயிடும், அணைஞ்சிரும். இப்படியே அணைஞ்சி எரிஞ்சு புகையா என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்குது, கரெக்டுங்களா? அப்பனா இந்த பலி ஒரு வேளை தேவன் விரும்புகிற மாதிரி வாழ்ந்து எப்படி வந்து கிறிஸ்து தன் கை நிறைய தூப வர்க்கத்தை எடுத்து அப்பனா முழுசா என்ன பண்ணிட்டாரு, அவன் முழுசா தேவன் மீது அன்பு, முழுசா தேவன் மீது வைராக்கியம், தேவ சித்தம் செய்யறது தான் என்னுடைய போஜனம் அப்படின்னு என்ன பண்ணார், வாழ்ந்தாரோ அந்த மாதிரி யார் வாழ்றாங்களோ அவங்க என்ன பண்ணலாம், எவ்வளோ சீக்கிரம் பலியாக முடியுமோ பலியாகலாம், கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா இந்த 144,000 பேர் இவங்களுடைய பலி இது ரெண்டும் முடியுது அப்படின்னா முடிஞ்ச பிறகு அடுத்துதான் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டு மொத்த உலகத்துக்கும் பாவத்துக்கும் நிவிர்த்தி என்ன பண்ண போகுது, நடக்க போகுது. நம்ம யோசிச்சிருக்கோமா, ஏன் இயேசு கிறிஸ்து பலியாகி 2000 வருஷம் ஆனாலும் இன்னும் உலக ஜனனுடைய பாவம் மன்னிக்கப்படல, அதுக்கான ஸ்டெப் என்ன பண்ணல, ஆரம்பமாகல அப்படின்னா காலை பலி முடிஞ்சிருச்சு, வெள்ளாட்டு கடாவுடைய பலி என்ன பண்ணிட்டு இருக்கு, இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இது நடந்து முடிஞ்சா என்ன ஆகும், அடுத்து ஆரோன் என்ன பண்ணுவாரு, பலி செலுத்திட்டு வந்து காலை பலி செலுத்தின மாதிரியே வெள்ளாட்டு கடாவும் பலி செலுத்திட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியில வந்து 2 கையும் உயர்த்தி என்ன பண்ணுவாரு, ஒட்டு மொத்த இஸ்ரேல் ஜனங்களையும் நோக்கி என்ன பண்ணுவார்னா தேவன் நம்முடைய பாவத்தை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, மன்னிச்சிட்டார் அப்படின்ற ஒரு ஆசீர்வாதம். அப்போ பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து வந்து அதை செய்யணும்னா எந்த பலி முடியணும்,
வெள்ளாட்டுக்கடாவுடைய பலி முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அதை நிவர்த்தி செய்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணும், ஆரம்பமாகும். அப்படின்னா பாவ நிவாரணாளின் பலிகள் அப்படின்னு பாடத்தை ஆரம்பிச்சு பழைய ஏற்பாட்டில் நிழல்ல காளை வெள்ளாட்டுக்கடா ஏன் அதெல்லாம் பலியாச்சு அப்படின்னே தெரியாம என்ன பண்ணோம் அப்படி நிறைய நாள் பைபிள் படித்தோம். பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் நமக்கு எந்த அளவுக்கு சம்மந்தம் இருக்குன்னு பார்த்தாச்சா. அப்போ கர்த்தருக்கென்று பலியாகிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த ஆடா மறிப்பதற்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? பிரதர் போட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க பிரதர். இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் என்ன பண்ணார்னா முதல்ல காளையை பலியாக்கின ஒரு விஷயம். அது எதை குறிக்குதுன்னா அவருடைய மனவாட்டியாகிய சபைக்கும் அவர் மீது விசுவாசம் வச்சு வர ஜனங்களுக்காகும். அடுத்து கூடவே காளை பலியானதுக்கு அப்புறம் வெள்ளாட்டுக்கடா பலியான ஒரு விஷயம். இது எதற்காக அப்படின்னா கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து ஒட்டுமொத்த உலகத்துக்கான பாவ நிவர்த்தியா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய பாவங்கள்ல இருந்து அவங்கள மீட்டு ஜீவனுக்கு கொண்டு போகிற ஒரு விஷயத்தை என்ன பண்ண போறாங்க, செய்ய போறாங்க. ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ண போறாங்க, தர போறாங்க. அப்படின்னா இதுதான் பெட்டர் சாக்ரிஃபைஸ். நிஜத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல பலி ஆயிருக்குது, ஆனா அந்த பலி நிமித்தமாக பூரணமாக முடியாது யாரும். ஆனா இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பலியும் வெள்ளாட்டுக்கடாவுடைய பலியும் என்ன பண்ண போகுது, பூரணமாக போகுது. யார, ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும். அப்பனா இப்படிப்பட்ட ஒரு பலியா ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய பாக்கியம். இதுக்காக என்ன பண்ணலாம், ஆசைப்படலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவேளை இந்த பலியாகாதபடிக்கு இந்த உலகமோ நம்முடைய சுயநலமோ இல்லை நம்மளை சார்ந்தவங்களோ தடையா இருக்கிறாங்க, என்ன பண்ணலாம், இந்த பாக்கியத்தை காட்டிலும் நானோ இல்லை என்ன சார்ந்தவங்களோ பெரிய விஷயம் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த ஆடா என்ன பண்ணணும், மாறணும், மறிக்கணும். அடுத்து இன்னொரு வாய்ப்பு இருக்குது, போக்காடா போய் சாகிறது. அது நல்லா இருக்கா, வேண்டாம் வேண்டாங்க அப்படின்னு. இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படியாக நம்ம வாழ்ந்து உலக ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற பாவ நிவாரண பலியாக நம்முடைய ஆண்டவர் மரிச்சிட்டார் நமக்கு முன்னோடியா. அடுத்து நம்மளுடைய பலி என்ன பண்ணப்பட்டிருக்கு, நடந்துகிட்டு இருக்குது. அப்போனா இயேசு கிறிஸ்துடைய பலியே போதும், கரெக்டுங்களா, ஒட்டுமொத்த உலகத்தையும் மீட்டெடுக்கிறதுக்கு. ஏன் வெள்ளாட்டுக்கடாவுடைய பலி அப்படின்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை உலக ஜனங்கள் அடுத்து மனம் மாறுறதுக்கு என்ன பண்ண போகுது, வழிவகுக்க போகுது. ஸோ அப்படியாக ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்துவும் நாமும் சேர்ந்து தேவன் நினைத்த ஒரு விஷயம் பாவத்துக்கான நிவர்த்தி ஒட்டுமொத்த உலகத்துக்கு செய்ய போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நாம் நல்ல ஒரு கர்த்தருடைய ஆடா என்ன பண்ணோம், மரிப்பதற்கு ரெடியாக என்ன பண்ணணும் ஆகணும். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன்.